Sehr geehrte Fahrgäste, in Kürze erreichen wir den Steig. Und beim Aufsteigen denken Sie an Ihr Hand- und Reisegepäck. Wir verabschieden uns von allen Fahrgästen und wünschen Ihnen noch einen schönen Tag. கடந்துட்டோம். கிட்டத்தட்ட 17 மணிக்கு பயணம் என்ன நான் வலிக்கிட்ட நேற்று 12 மணிக்கு போய் சேர்ந்துருக்கணும். போய் சேரல, இந்த விடிய 6 மணி ஆகுது. இப்போ தான் போய் சேர்றோம். பொறுத்து போச்சு ஒரு நாள் வாழ்க்கை. Fahrt endet dort. Vielen Dank für Ihre Mitfahrt im Metronom. வந்துடுவேன், ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த காலம் ஓடிக்கொண்டிருக்கான். அதில் நான் சேர்ந்து ஓடுவோம். ஆடாஸ் அடே என்னடா இது? அதானா வேணாம் போகிறா, அதான் வேணாம். இதான் பார்த்தீங்கன்னா ஹாம்பூர்க் பிறதான் நான் போயிருந்தேன் இல்லையா. அது உள்ள வைப்பு தான் அது. நான் அதுக்குள்ள போயில அங்கே வந்து மேலால் ஏறி வந்துட்டேன். வேணா போயிடுறது நிலையத்துலேருந்து நான் புக் பண்ண ஹோட்டல் வந்து ஒரு ஏஎன்ஓ ஹோட்டல் உண்டு. அது கிட்டத்தட்ட 900 மீட்டர் தூரத்தில் இருக்குது. பஸ்ஸில் என்னென்னா 3ஆம் நம்பர் பஸ் எடுக்கணும். பஸ் எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை, நித்திர வருது. ஆளாக நடந்தே போயிட்டு வேணும். 10 நிமிஷம் நடந்தால் சரி. அது நான் ஒரு நாள் தான் புக் பண்ணேன். 2 நாள் புக் பண்ணேன். 2 நாள் புக் பண்ணதுக்கு ஒரு நைட், ஒரு 2 பகலும் ஒரு நைட்டு தான் வந்தது. கிட்டத்தட்ட 90 யூரோ முடிஞ்சது. நேற்று எங்களால் வர முடியாதபடியாக இந்த இன்ஃபார்ம் பண்ணான், எங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கல, லேட் ஆகும்ண்டு. ஆனால் ஒரு மணிக்கு வாரேன்னு சொன்னான். அப்படியும் போக கிடைக்கல எங்களுக்கு. இப்போ 6 மணிக்கு தான் போகிறோம். என்ன சொல்கிறா, செக்இன் பண்ண ஒரு நாள் தெரியாது. கதைச்சி பார்ப்போம். இதுதான் ஹோட்டலில் வந்தீங்க. ரிசப்ஷனில் யாரும் இல்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏன்டா ஹாஸ்டலில் செட்டப் என்ன எனக்கு பழைய ஞாபகம் வருது. நான் வந்து ஏன்டா ஹாஸ்டலில் தான் 2-3 மாதம் இருந்தேன். சிடிவி பாப்பா இங்கே அங்கே ஒரு ஓடிட்டார். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இது நான் இருக்கிற ஹோட்டலோட மோசமான நிலையிலான் இருக்கு. கெஸ்ட்டுக்கு கிச்சன் எல்லாம் போட்டிருக்காங்க மக்களே. சமைக்கலாம் சமைக்க என்ன சேர்த்து போடு.
அடே நான் இது யோகட்டா எனக்கு எல்லாம் போடு நான் லைனில் நிற்கிறேன் ஓகே ஜோக்கெட் என்ன போட நான் சலாமி பானை என்ன விட்டு போகுது இல்லையே சரி என்ன வாழ்க்கை சார் சரி ஒரு முட்டை இடம் 2 முட்டை இடம் அதில் எடுத்துக்கொண்டா டேய் மகளே இப்போ கதை எடுக்கப்பா காஃபே மிஷினில் காஃபே எடுக்க போகிறோம் எங்களை சுற்றி முற்றி வெள்ளைக்காரங்க வந்துருக்காங்க ஆளுங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ நான் வந்து சாப்பிட போகிறோம் என்ன எடுத்துருக்கேன்டா டோஸ்ட் பானு சலாமி கொஞ்சம் சலட் கொஞ்சம் தக்காளி அடுத்தது கொக்கோ ட்ரிங்க் அடுத்த ஒரு முட்டை நான் ஹோட்டல் புக் பண்ண மாட்டேன் அது அந்த செக் 24 ஆப்பில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 90 ரூபா வெட்டுறான் அதுவே நீங்கள் நேராக வந்து புக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 60 ரூபா வெட்டுறான் அப்படியே கொஞ்சம் பாந்தோன்னு நைஸ் எடுத்துக்கொண்டு போ நைட்டுக்கு அது என்னடா சீனி தானே எங்கள் அண்ணன் அன்பு கொடுப்பதில் நல்ல எல்லாம் டூர் வந்த டீம் போல எல்லாம் அவங்கள மாதிரி விசிட்டர்ஸ் எல்லாரும் எங்களை பார்க்குற வார வித்தியாசம் இருக்கு கூட இல்லைடா ஜெர்மனோட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமே இதான்டா அவனோட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமே இதான் நானும் அப்படி தான் தப்பாக நினச்சினா எங்களை பாத்தியான்னு சொன்னான் ஜெர்மனோட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமே இதுதான் அவங்க உங்களை சிறப்பாக கவனிச்சிருக்காங்க நீங்கள் நம்மளாங்க வந்துருக்கீங்க அதோட இந்த டோஸ்ட் பண்ணுவான்னு நல்ல மேடம் இப்போ நாங்கள் வந்து ஏண்ட ஹாஸ்டலில் இருக்கிறோம் எல்லோரும் சாப்பிட்ருக்கோம் எங்களுடைய நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லா வெரைட்டியான ஃபுட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஜெர்மனியில் இருக்கிற எல்லா வெரைட்டியான ஃபுட்டும் இருக்கும். ப்ரெட், டோஸ்ட், பட்டர், மார்மிலாடு, ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், டீ வெரைட்டி, கப்பச்சினோ, கொக்கோ எல்லாம் இருக்குது. நெருப்படி விடி அடிக்கலாம். இதுதான் சீப் என்ன இந்த ஹோட்டலுங்களுக்கு. நீங்களும் ஹாம்பூருக்கு வந்தீங்கன்னா ஏன்டா ஹோட்டல் புக் பண்ணுங்கள். ஒரு 60 euros 70 euros மாதிரி தான் இருக்குமா. சீப், கொஞ்சம் சீப். நான் முதல்ல என்ன பிள்ளை விட்டேன்னா செக் 24 ஆப்பில் புக் பண்ணி விட்டேன்னா அது கிட்டத்தட்ட 90 euro கிட்ட கொடுத்துறான். அது ஆப்பில் புக் பண்ணிக்க அந்த அமௌண்ட் எடுத்தாங்க. டேரெக்டாக வந்தாங்க. டேரெக்டாக இருக்க கூட ஒன்று எடுத்தாங்க. நைஸ். ஃபைனாக ஸ்டார்ட் ஆகிட்டு நாங்கள் பஸ் போய்கிட்டு இருக்கோம்.